வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக பார்க்கக்கூடியது தான் இந்த பதிவு. குரு பகவான் பயிற்சி என்பது 8/10/2025 பயிற்சி பெறுகிறார். பயிற்சி என்பது ஓராண்டு காலம். 8/10/2025 முதல் 20/10/2026 வரை 12 ராசிக்கும் குரு பகவான் எந்த நிலையில் செயல்படுவார், எப்படி பலன்களை தரப்போகிறார். குரு பகவான் ஒரு சுபகிரகம். இருக்கும் 9 கிரகங்களில் குரு பகவானுக்கென்று மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தருகின்ற கிரகம் என்ற நல்ல பெயர் இருக்கும். குரு பகவான் ஒரு ராசிக்கு நல்ல இடங்களில் வந்தால் குடும்பத்திலும் சரி, தொழில் செய்கின்ற தொழிலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, சுபமும் சுபமங்கல நிகழ்ச்சிகளும் செய்து தருவதில் குரு பகவானுக்கு நிகர் குரு பகவான் மட்டும்தான். ஜாதகத்தில் தசாவே சரியில்லாமல் இருந்தாலும், ஒருவேளை சனியின் பிடியில் அகப்பட்டு கொண்டு இருந்தாலும், எந்தெந்த கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் சரி, குரு பகவான் நல்ல இடத்திற்கு வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் சோதனைகள் விலகும், கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் விலகும், நற்பலன்களும் சுப நிகழ்ச்சிகளும், வீடு கட்டுவது முதல் கொண்டிருந்து திருமணம் செய்வது, புத்திர பாக்கியத்தை பெறுவது, நல்ல தொழிலை ஆரம்பித்து தொழிலில் வெற்றி காண்பது, இப்படிப்பட்ட பல வகையான நற்பலன்களை குரு பகவான் செய்வார். இதே குரு பகவான் கெட்ட இடங்களுக்கு வந்துவிட்டால், தசா நல்ல நிலையில் இருந்தால் கூட பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்காது, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்காது, குடும்பத்தில் பல வகையான பற்றாக்குறை பொருளாதாரத்தால் ஏற்படும். குரு பகவானுக்கு 12 ராசிகளில் பேச்சு பெற்று அமருகின்ற காலத்தில் 5 இடங்களில் நற்பலன்களை செய்வார். ஒன்று, எந்த ராசியாக இருந்தாலும் அவர் குரு பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு 2 வந்துவிட்டால் மிகப்பெரிய தனபந்தர்களாக மாற்றிவிடுவார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் வந்துவிட்டால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை மீண்டு வரவும், பல வழியிலும் நல்ல பலன்களை கொடுக்க குரு பகவான் தயாராக இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வரும் காலங்களில் ஜாதகருக்கு தடையில்லாத வருமானமும், பல வழிகளிலும் நன்மைகளும் நற்பலன்களும் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாகவே செயல்படுவார். ராசிக்கு 9இல் வரும்போது ஒரு ஜாதகருக்கு கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை தருவார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் கனவிலும் கண்டறியாத மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்ந்து உயர்ந்த பலன்களை தருவார். இதே குரு பகவான் கெட்ட இடங்களுக்கு வந்துவிட்டால் கெடு பலன்களை அதிகமாக தந்து விடுவார். அதுதான் ஜென்ம ராசி. ஜென்ம ராசின்னா உங்களுக்கு எந்த ராசி இருக்கிறதோ ஜாதகத்தில் அந்த ராசிக்கு குரு பகவான் வரும்போது பல வகையான பிரச்சனைகளை கொடுப்பார். துன்பம் தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்களாக இருக்கும். ராசிக்கு 3இல் வரும்போது முன்னேற்றங்களை தடுப்பார். முயற்சிகளில் தடைகளும், செய்கின்ற முயற்சிகளில் பல வகையான எதிர்ப்புகளையும் தருவார். ராசிக்கு 4இல் வரும்போது சுகஸ்தானத்தை பாதிப்பார். உடல் நலத்திலும் சரி,
குடும்பத்திலும் சரி, வண்டி வாகனத்திலும் சரி, வீடு கட்டுகின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே பிரச்சனைகளை ராசிக்கு 4 வரும்போது தருவார். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும்போது பாதகம் என்பது நோய், கடன், பகை, எதிரிகளால் பல வகையிலும் இன்னல்களும் இம்சைகளும் தருவார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் வரும்போது இதனால் வரையில் இல்லாத அளவுக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் இழப்புகளையும் தருவார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் வருகின்ற காலத்தில் செய்யும் தொழிலில் எண்ணற்ற தொல்லைகளையும் துன்பங்களையும் அவமானங்களையும் கொடுப்பார். ராசிக்கு 12ஆம் இடங்களில் வரும்போது வாழ்க்கையில் இருப்பதை இழக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். விரயங்கள் அதிகரிக்கும். வீணான விரயங்களை அளவுக்கு அதிகமாக கொடுக்கின்ற குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்தார். இப்போது 12 ராசிகளில் பெயர்ச்சி பெற்று அமருகின்ற குரு பகவான் ஸ்தான பலத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுப்பார். குரு பகவான் பெயர்ச்சி பெற்று ஓராண்டு காலத்தில் இடையில் 5 மாதங்கள் வக்ரகதியில் இருப்பார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுவார். வக்ரத்தை பற்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சும ரகசியங்களையும் ஜோதிட ரகசியங்களையும் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த நிலையில் அவர்கள் வாழ்வார்களா இல்லை தாழ்ந்து போவார்களா என்பதை சொந்த ஜாதகம்தான் முடிவு செய்யும். ஜாதகமே சரியில்லாமல் இருந்தால் கூட குரு பலம் மிகப்பெரிய ஒரு பலத்தை நமக்கு சேர்த்துவிடும். சரி, 12 ராசிக்கும் குரு பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளை செய்வார், எந்தெந்த ராசிகளுக்கு கெடு பலன்களை தருவார் என்பதை பார்த்து விடலாம். முதலில் மேசராசி. மேசராசியான உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறார். முயற்சிகளில் தடை. வருமானம் வரும், நினைத்த மாதிரி இருக்காது. சில நேரங்களில் தடைகளும் சில நேரங்களில் தடுமாற்றங்களும் ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டும். வக்ர நிவர்த்தி பெற்றால் கூட நல்ல இடத்தில் பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் இல்லை, 4ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். பொறுமை மிக அவசியம். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்தவர் வக்ரம் பெற்று ராசிக்கு 2இல் இருக்கிறார். சற்று நற்பலன்களை அதிகமாகவே தருவார். வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் மீண்டும் பிரச்சனைகள் என்பது சிறிதளவு தான் இருக்கும். 4ஆம் இடம்தான் பாதகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தார். வக்ரம் பெற்று ஜென்ம ராசியில் இருக்கிறார். அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் மிதுன ராசியான உங்களுக்கு இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும் இன்னும் சில மாதங்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் இருந்தார். ஜென்ம ராசி என்பது அதிகப்படியான துன்பங்களை தருகின்ற இடம். ஜென்ம ராசியிலிருந்து வக்ரம் பெற்று 12ஆம் இடத்தில் இருக்கிறார். விரயங்கள் அதிகரிக்கும். என்ன செய்வது என்பதை புரியாமல் எதற்கெடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பமும் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையும், எதுவோ ஒன்று இழந்தது போல மனம் அவ்வப்போது உங்களுக்கு கவலையும் வேதனையும் கஷ்டங்களும் கொடுத்து கொண்டே இருக்கும். குரு வக்ர நிவர்த்தி பெற்றால் இன்னும் அதிகரிக்கும். குரு பகவான் 2026இல் 10ஆம் மாதத்தில் பயிற்சி பெற்றால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடலாம். சிம்மராசி. சிம்மராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்ரம் பெற்று 11ஆம் இடத்தில் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்றால் அவர் 12ஆம் இடத்திற்குத்தான் வருவார். இப்பொழுது நன்மைகள் நடந்து கொண்டு இருந்தாலும் அவர் வக்ர நிவர்த்தி பெற்றவுடனே விரயங்கள் அதிகரிக்கும். பொறுமை நிதானம் சிம்மம். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு குருவால் பல வகையான நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம்தான். வக்ர நிவர்த்தி பெறணும். இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருந்தால் போதும். துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தில்
அமர்ந்திருக்கிறார். நன்மைகள் என்பது அதிகமாகவே கிடைக்கும். விருச்சிக ராசி, 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்ரம் பெற்று 8ஆம் இடத்தில் இருக்கிறார். வாழ்க்கையில் சோதனையும் கஷ்டங்களும் அதிகரிக்கும். வக்கர நிவர்த்தி பெற்றவுடனே மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய ராசியாகவே இருக்கும் விருச்சிக ராசி. தனுசு ராசி, 8ஆம் இடத்தில் பயிற்சி பெற்று அமர்ந்திருந்தார். இப்பொழுது வக்கரகதியில் அமர்ந்து 7ஆம் இடத்தில் நற்பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். கெட்டது நடக்க போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் நல்லது நடக்கும். அதுவும் முழுசாக இருக்காது, ஓரளவுக்கு தான் நன்மைகளாக இருக்கும். குரு மாற்றம் வக்கர நிவர்த்தி மிகவும் கஷ்டத்தை நோக்கி அழைத்து செல்லும். பொறுமையாக இருக்க வேண்டும். மகர ராசி, மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து அளவில்லாத நற்பலன்களை செய்ய வேண்டிய குரு பகவான் வக்கரம் பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வக்கர நிவர்த்தி பெற்றவுடனே தொடர் நற்பலன்களை பெறலாம். கும்பராசி, 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்கரம் பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகள் அதிகரிக்கும். வக்கர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் நோய், கடன், பகை, எதிரிகளால் தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். மீனராசி, 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் வக்கரம் பெற்று 4ஆம் ராசியில் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு வருமானம் குறையும். பொருளாதாரத்தில் வீழ்ச்சிகளை சந்திப்பதும், குடும்பத்தில் சில நோயின் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும், வெளியூர் பிரயாணம், உடல் நலத்தில் பாதிப்பு, எதிர்பாராத தன விரயங்கள், பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பார். வக்கர நிவர்த்தி பெற்றவுடனே மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை குரு பகவான் மீனராசியான உங்களுக்கு தருவார். எந்த நிலையில் குரு பகவான் அமர்ந்து பலன்களை கொடுத்தாலும் ஜாதகத்தில் நடக்கின்ற தசா முதல் பலன்களை தரும். தசா சரியில்லாதவர்களுக்கு பல வகையிலும் கஷ்டங்களாக இருக்கும். தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் குருவால் வரக்கூடிய பாதகங்கள் குறைந்து சாதகமாக குரு பகவான் வரும்போது நற்பலன்களை அடையலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.